Hello guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா LGல இருந்து பட்ஜெட்ல கேமிங் மானிட்டர் தான் பார்க்க போறோம். இத பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மெயினா அன்பாக்சிங் அது அப்புறம் ஓவர்வியூ பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் நந்தா. நீங்க பார்த்து நிக்கிறது வீட்டிங் ஸ்பேஸ் தமிழ். எங்க சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன மாடல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். LGல இருந்து 24ML600S என்ற மாடல் தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராடக்ட். நீங்க ஆஃப்லைன்ல போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. சப்போஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா MK600 மாடல் கண்டிப்பா கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 2018ல லான்ச் ஆன மாடல். நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த சமயத்துல லான்ச் பண்ணிருந்தாங்க. இதுல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. முதல்ல இது ஒரு IPS பேனல், பேக்லைட் LED பேனல். ஓகேங்களா, முக்கியமான ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 millisecond மோஷன் பிளர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 75 Hz இந்த பேனல் உங்களுக்கு தருது. இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு ஃபாஸ்டான ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, எக்ஸாம்பிளுக்கு இந்த கை இப்படி கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்க பேனல் அதாவது இந்த மானிட்டர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா என் கை ஒன்னாதான் தெரியும் இப்படி மூவ் ஆகுது. சப்போஸ் இது கம்மியா இருக்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ்டிங்கா தெரியும். ஸோ இப்படி 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 போற மாதிரி தெரியும், 3-4 கை வர மாதிரி பின்னாடி தெரியும். அதனால உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. சப்போஸ் கேமிங்லாம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதே சமயம் கேமிங் வரல இல்ல கேமிங்க்குன்னு டெடிகேட்டா சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமா AMDல இருந்து ஃப்ரீ சிங்க் கொடுத்துருக்காங்க. அவங்க ரேடியன் சிங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு ஃப்ரீ சிங்க் நமக்கு இதுல கிடைக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுல பிளாக் ஸ்டெபிலைசர்னு கொடுத்துருக்காங்க. அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க ஒரு ஃபீச்சர். அதை பத்தி இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு டைனமிக் ஆக்ஷன் சிங்க் கொடுத்துருக்காங்க, DAS. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. 1 millisecond இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பா இந்த DAS நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆப்போனண்ட்டை நீங்க ஃபயர் பண்றீங்க, மவுஸை யூஸ் பண்ணி ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்றீங்கன்னு வைங்களேன், சப்போஸ் இன்ஸ்டன்ட்டா உங்க ஸ்கிரீன்ல அது அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோட் லேட்டன்சி போர்ட் கேமிங்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணோம் 10,200 ரேடியன் ஃப்ரீ சிங்க் கொடுத்துருக்காங்க. IPS பேனல் 1 ms MRB கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் பெருசா மென்ஷன் பண்ணல பாக்ஸ்ல. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் மேட் இன் சைனா. பாக்ஸ்குள்ள இப்போ என்னென்னலாம் நமக்கு தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா எப்படி மவுண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி சில டெமோகிராஃபிக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டோட கவர். ஸோ பேஸ் ஸ்டாண்ட் இப்போ நம்ம கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ், ஸோ மானிட்டரோட சேர்ந்து ஸ்டாண்டை மவுண்ட் பண்ணுறதுக்கு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு HDMI கேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில லீஃப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது செல்லர்கிட்டேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CD கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனு சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்டாண்டும் நமக்கு கூடவே டாப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டல் தான். ஓகே, ஃபைனலாக நமக்கு மானிட்டர் இருக்குது. மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பேனல். ஸோ பேக் சைடில் நமக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க VGA. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI 1, HDMI 2, ஆடியோ இன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் போர்ட். ஸோ மேலே நமக்கு வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மானிட்டரை நீங்கள் வால் மவுண்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டாண்டை மாட்டலாம். நான் இதை உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டர் இப்படி தான் இருக்கும்.
சில பிக்சர்ஸ் மோட்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் லெவல்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பவர் பட்டன் வச்சு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாக் ஸ்டெபிளைசர் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது இந்த இடத்துல. 75 ஹெர்ட்ஸ் நமக்கு கான்ஃபிகரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக செட்டிங்ஸ் பேனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக 75 ஹெர்ட்ஸ் வரலனா டிஸ்பிளே செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 44.973 கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 75 இல்லை, பட் 74ம் கிட்டத்தட்ட 75 கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் எந்த டிஸ்பிளே வாங்கினீங்கனாலும் சரி, முக்கியமான ஒரு டெஸ்டிங் பண்ணணும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, டெட் பிக்சல் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் இது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலது RGB செட்டிங்ஸ்ன்னு சொல்லி அவங்களே கொடுப்பாங்க. 4 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா அது கவர் ஆகும். ஸோ பேக்லைட் ப்ளீடிங் அதெல்லாம் இருக்காது. இது மூலிமா நம்ம செக் பண்ணிக்க முடியும். 2-3 கலர் வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் ஏதாவது டெட் பிக்சல் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறையா இருக்குது, கம்மியாக இருக்குது, இது மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் எந்த விதமான டெட் பிக்சலும் இந்த மானிட்டரில் நான் நோட்டீஸ் பண்ணலை இது வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் வந்து இது மாதிரி பிளாக் பேக்ரவுண்ட் நமக்கு தேவை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ ஐபிஎஸ் பேனல் அதாவது பேக் எல்இடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் இருக்கும், ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம் பேனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மானிட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிக்சர் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமான காரணம் ஃபேக்ட்ரிலேருந்தே வரும்போது பார்த்தீங்கன்னா கலர் காலிப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் ஸ்டஃபுக்கு நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். sRGB 99% வரைக்கும் நம்ம கலர் காலிப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சவுண்ட் குவாலிட்டி பார்க்கலாம். ஏன்னா இன்பில்ட்டாக நமக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மேக்ஸ் வால்யூமில் இப்போ கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் டார்க்கரான சீன்ஸு. ஸோ பேனல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு நான் ஒரு சில ஃபுட்டேஜ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இனிஷியலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேனல் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் ஸ்டார் மாராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் ஒரு ஐபிஎஸ் பேக்லைட் எல்இடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. ஸோ வைட் விங் ஆங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது 178 லெஃப்ட் அண்ட் ரைட், 178 டிகிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆக்சுவலாக. இப்போது நம்ம கேமிங்க்கு வரலாம். அந்த பிளாக் ஸ்டெபிளைசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஒரு டும் இருட்டு இருக்குது இந்த கேமில். இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் பங்க் 2077 இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டார்க்கான இருக்க ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ஆக்ஷன் அந்த டிஏஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இனிஷியலாக டெஸ்ட் பண்ண வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் அந்த 1ms பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தெரியுது. அது என்னபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலையாக போயிட்டு வருது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி என்னபிள் பண்ண வரைக்கும் நார்மலாக கேமராவில் ஷூட் பண்ணும்போது நல்லா இருந்தது. அது என்னபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் மாதிரி காட்டுது. ஜஸ்ட் கேமரா தான், பேனல் பக்காவாக இருக்குது. இப்போ நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ பார்த்துன்னு வந்திருப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நான் அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னு முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண பார்க்குறேன். குறிப்பாக என்கிட்ட ரொம்ப நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சாம்சங் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஐ பட்டன் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாடலோட கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபுல் ரிவ்யூவாக பார்க்காம அதே சமயம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூவாக நம்ம பார்த்துடலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். ஸோ எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போயே என்னால் சொல்ல முடியும், பட் அதையே ஒரு தனி வீடியோவாக சொல்லலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.